இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு சூப்பரான கூரைக்கடை சாம்பார் இட்லிக்கு பண்ண போகிறேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார். இந்த சாம்பார் இருந்தால் போதுங்க, அடுத்த நேரத்துக்கு சாம்பார் இருக்கான்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூரைக்கடை சாம்பாருக்கு பாசிப்பயிறு தாங்க யூஸ் பண்ண போகிறோம். நான் 100 ml அளந்து எடுத்துக்கிறேங்க பாசிப்பயிறு. கூரைக்கடை வச்சுருக்கவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இப்படி தாங்க சாம்பார் பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாசிப்பயிரை தண்ணி ஊற்றி நல்லா 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பாசிப்பயிர் வேக வைக்கிறதுக்காக குக்கர் வச்சுட்டு ஊற வச்ச பாசிப்பயிரையும் அலசிட்டு போட்டுடலாம். 1/2 லிட்டர் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, 3 பூண்டு பல் போட்டுக்கலாம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், இதெல்லாம் போட்டு மூடி வச்சு குக்கரை 3 விசில் விடலாங்க. சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். சாம்பாருக்கு காய் கொஞ்சமாக பீர்க்கங்காய் போட்டிருக்கேன், ஒரு கத்திரிக்காய், கொஞ்சமாக முருங்கைக்காய், கொஞ்சமாக பரங்கிக்காய், கொஞ்சமாக கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பரங்கிக்காய் தோலோடு போட்டுக்கோங்க. இந்த சாம்பாருக்கு காயெல்லாம் பெரிய சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கதம்ப சாம்பார் மாதிரி நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாம்பாருக்கு தேவையானது. இப்போ பருப்பு 3 விசில் வந்துருச்சுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் வதக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்களையுமே போட்டுக்கிறோம். காயை எல்லா காயுமே வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ முருங்கைக்காயும் சேர்த்து வதக்கிக்கிறோம். கூடவே தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறோம். வெங்காயத்தை மட்டும் ஒதுக்கி வச்சிடலாங்க. தாளிக்கும் போது போட்டால் சூப்பராக இருக்கும். பாசிப்பயிரும் வெந்துருச்சுங்க. பாசிப்பயிரும் திறந்துட்டேன். பாசிப்பயிர் இது மாதிரி நல்லா மலர்ந்து இலையாக இருக்கணுங்க. பாசிப்பயிர் குழையக்கூடாது. கரண்டியாலையும் கிண்டி விட வேணாங்க. அப்படியே நம்ம காய்களை போட்டு சாம்பார் வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய்களையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாங்க. காய்களை வதக்கி விட்டுட்டு ஒரு புறம் நம்ம சாம்பாரையும் ரெடி பண்ணிடலாம். வெந்த பருப்பில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பருப்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாய் பொடி இல்லாதவங்க 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் மல்லி பவுடர் போட்டுக்கோங்க. பருப்பில் போட்டிருக்க குழம்பு பொடியை நல்லா கிண்டி விடலாங்க, கட்டி இல்லாமல். இப்போ காய்களில் வதக்கின கட்டி காயான முருங்கைக்காயை எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு இப்போ சாம்பாரோட சேர்த்துடலாம். முருங்கைக்காய் கொஞ்சம் கெட்டிக்காய்ங்க, வேக லேட் ஆகுங்க. இப்போ சாம்பாரில் போட்டிருக்க மிளகாப்பொடி பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே அந்த முருங்கைக்காயும் சேர்ந்து வெந்துருங்க. அப்புறமா நம்ம வதக்கின காய்கள்லாம் சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போது பருப்பு இன்னும் இலையாக இருக்க பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கணும் பாசிப்பயிறு சாம்பாரில். இப்போ முருங்கைக்காய் போட்டு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ வதக்கின காய்களையும் இப்போ சாம்பாரில் சேர்த்துடலாம். நல்லா சாம்பாரை கிண்டி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்கலாங்க. குக்கர் மூடியால் மூடி வைக்க வேணாங்க. சாம்பாரை பிளேட் போட்டு மூடி வச்சாலே போதும். சூப்பராக சாம்பார் கொதிச்சிரும். மூடி வச்சு சாம்பார் கொஞ்ச நேரம் கொதிச்சாலே போதுங்க, சூப்பராக ரெடி ஆகிடும். இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான சாம்பார்னால் பாசிப்பயிர் சாம்பார் தாங்க. இந்த சாம்பாரை ரொம்பவே பக்குவமாக பண்ணால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ காய்களும் நல்லா வெந்திருக்கு, பருப்பும் இலையாக இருக்குது. இப்படி தாங்க இருக்கும் கூரைக்கடை சாம்பார். இப்போ ரெடியான சாம்பாரை தாளிச்சிடலாங்க. ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம் தாளிச்சிக்கிறேன். எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சமாக நெய் போட்டு வதக்கிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சமாக நான் டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துருக்கேங்க குழந்தைங்களுக்கு. வெங்காயத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி சாம்பாரில் கொட்டிடலாங்க கடுகோடு சேர்த்து. பேனில் எண்ணெய் எதுவும் ஒட்டி இருக்காதுங்க. இது மாதிரி நம்ம அலசி விடும்போது அந்த தண்ணி சூட்லேயே வெங்காயமும் வெந்துடும். இப்போ சாம்பாரோட சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சூப்பராக ரொம்ப டேஸ்டான கூரைக்கடை சாம்பார் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாம்பாரை நான் ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடுறேங்க. இந்த சாம்பார் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காதுங்க, ரொம்ப கட்டியாகவும் இருக்காது. இந்த சாம்பாரில் ரொம்ப நெய் போட்டுறாதீங்க, ரொம்ப திகட்டுங்க. நான் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இந்த சாம்பாரில் கொஞ்சமாக மல்லித்தழையை கட் பண்ணி சேர்த்தா சாம்பார் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சமாக மல்லித்தழையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பாசிப்பயிறு சாம்பார் ரொம்ப நேரம் இருந்தாலும் இந்த மாதிரி மல்லித்தழை போட்டால் நல்ல வாசனையாக இருக்குங்க சாம்பார். இப்போ ரொம்பவே டேஸ்டான சூப்பரான ஒரு கூரைக்கடை சாம்பார் ஈஸியாக வீட்டில் பண்ணியாச்சு. இந்த சாம்பாருக்கு நல்லா சாஃப்டான 2 இட்லி எடுத்துக்கிறேங்க. சாம்பாரை நல்லா தாராளமாக விட்டுக்கிறேன் நான் இட்லி மேலே. இது மாதிரி தாராளமாக விட்டு இந்த இட்லியை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கூரைக்கடை சாம்பார். இந்த சாம்பார் வச்சு நம்ம இட்லி சாப்பிட ஆரம்பித்தோம்னா நமக்கு கணக்கே தெரியாதுங்க, நிறைய இட்லி சாப்பிட்ருவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த கூரக்கடை சாம்பார் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்குது. இந்த கூரக்கடை சாம்பாரை உங்கள் வீட்லேயும் இட்லி வச்சு இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்ககிட்ட இட்லி மாவு இருந்ததுன்னா இன்றைக்கி இதே மாதிரி ஒரு பாசிப்பயிறு போட்டு ஒரு கூரக்கடை சாம்பாரை ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபி வீடியோக்களையும் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.